வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹாஃப் லோடட் ஸ்டிச்சு. அது எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து கொம்பு மாதிரி ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து பேஸுக்கு வந்து 2 லைன் ஜரி, 2 லைன் வந்து சில்க் த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஹாஃப் லோட் ஸ்டிச் போடணும். ஃபஸ்ட்டு வந்து 2 லைனு இந்த கொம்பில் நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்கிறதுலையே 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுக்கணும். இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். நான் வந்து 2 லைனாக கொடுத்துக்கிறேன், கொஞ்சம் நல்லா எம்போஸ்டாக தெரியும். அதனால் அவுட் 2 லைன் வந்து 2 லைன் கொடுத்துட்டேன் செயின் ஸ்டிச்சு. இப்போ வந்து எப்படி ஆஃப் லோட் போடுறதுன்னு பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடாது, உள்ளக்கருந்து தான் வரணும். வெளியிலேருந்து வந்தீங்கன்னா ரொம்ப போட வராது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் உள்ளக்க இருந்து தான் வரணும். ஃபஸ்ட்டு ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின், அதை அப்படியே மேலே கொண்டு வரீங்க. ஒரு லாங் செயின், ஒரு லாங் செயின். இந்த ஷார்ட் செயினை வந்து மேலே பார்த்து தான் போடணும். உள்ளே போடும்போது வந்து செயினை வந்து உள்ளார போடும்போது செயினை வந்து கீழே இறக்கி போடணும். அதாவது இந்த உள்ளார அந்த கொம்புக்கு வளைவுக்கு உள்ளார போடும்போது இப்படி கீழே இறக்கி செயின் போடணும். மேலே போடும்போது மேல் நோக்கி இந்த லாக் செயின் போடணும். கொம்புக்கு கீழே போடும்போது, இங்கே உள்ளார போடும்போது கீழ் நோக்கி பார்த்து போடணும் அந்த லாக்கை. அப்படின்னா தான் கரெக்டாக வரும். அது வந்து கரெக்டாக அந்த ஸ்டிச் பக்கத்துலேயே நம்ம அவுட்லைன் 2 லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா செயின் ஸ்டிச்சு, அது பக்கத்துலேயே அவுட்லைன் வந்து அது பக்கத்துலேயே தான் நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து போடணும். கீழே ஒரு லாங் செயின் ஒன்று, ஒரு ஷார்ட் செயின் ஒன்று, திருப்பி மேலே கொண்டு போகிறோம். கொண்டு போய் ஒரு லாங் செயின் ஒன்று, ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின், திருப்பி கீழே கொண்டு போகிறோம். அது லாங் செயின், ஷார்ட் செயின், இது பக்கத்தில் போட்டுக்கிட்டே வரணும். அந்த ஸ்டிச்சு பக்கத்துலேயே நம்ம செயின் ஸ்டிச்சு கொடுத்துருக்கோம் இல்லையா, அது பக்கத்துலேயே இந்த ஸ்டிச்சை வந்து இந்த அடுத்து கொண்டு வர லாங் செயினை வந்து அந்த செயின் ஸ்டிச் பக்கத்துலேயே பெரிய லாங் செயின் ஒன்று, அது பக்கத்தில் லாக்கு. திருப்பி மேலே கொண்டு போகிறோம். மேலே கொண்டு போய், அதாவது மேலே கொண்டு போகும்போது மேலே அடுத்ததுக்கு பக்கத்தில், ரொம்ப பக்கத்தில் ஒட்டி போடாமல் கொஞ்சம் கீழே இறக்கி இந்த ஸ்டிச்சை போட்டுட்டு லாக்கை வந்து அந்த போட்டிருக்கோம் இல்லையா, அது பக்கத்தில் அந்த லாக்கை போடணும். அதாவது கீழே இப்படி கொண்டுட்டு வரும்போது ஒரு லாங் செயின் போடுறோம், ஒரு ஷார்ட் செயின் போடுறோம். மேலே கொண்டு போகும்போது போட்ட ஸ்டிச்சு பக்கத்துலேயே போடாமல் கொஞ்சம் கீழே இறக்கி இந்த லாங் செயினை போட்டுட்டு இந்த லாக்கை வந்து போட்ட ஸ்டிச்சு பக்கத்தில் அந்த லாக்கை போடணும். அப்புறம் திருப்பி கீழே கொண்டுட்டு வரோம். லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின், திருப்பி மேலே போகும்போது கீழே கொஞ்சம் இறக்கி இந்த செயினை லாங் செயினை போட்டுட்டு அந்த லாக்கை வந்து போட்ட ஸ்டிச்சு பக்கத்தில் அந்த லாக்கை போடணும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் கரெக்டாக ஃபில் ஆகும். இந்த வளைவில் வந்து கரெக்டாக வரும். இல்லைன்னா நீங்கள் போட்ட இடத்துலையே போட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். வளைவில் வந்து
கஷ்டமாக இருக்கும், ஃபில் ஆகாது உங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணணும். ஒரு லாங் செயின் ஒன்று, ஒரு லாக்கு. திருப்பி அடுத்தது போடும்போது அந்த போட்ட ஸ்டிச்சு பக்கத்தில் போடாமல் கொஞ்சம் கீழே இறக்கி ஒரு லாங் செயின், அந்த லாக்கை வந்து போட்ட ஸ்டிச்சுக்கிட்ட அந்த மாதிரி. திருப்பி ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின். திருப்பி இங்கே போகும்போது அந்த பக்கத்தில் போடாமல் கொஞ்சம் கீழே இறக்கி போடணும். அடுத்து ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின். இது எல்லாமே அந்த ஸ்டிச்சு பக்கத்தில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அது பக்கத்துலேயே தான் அந்த ஸ்டிச்சை ஃபுல்லாக எல்லாமே லாக்கு எல்லாமே அந்த ஸ்டிச் பக்கத்துலேயே கொண்டுட்டு வரணும். நூலை வந்து கரெக்டாக ரொட்டேட் பண்ணலைன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அதனால் நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. கிளாத்தை வந்து ஃப்ரேமில் வந்து டைட்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. லூஸாக ஃபிட் பண்ணாலும் இந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி சில்க் த்ரெட்டை வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப இறுக்கி பிடிச்சி ஹேண்டில் பண்ணாதீங்க. அது மாதிரி ஹேண்டில் பண்ணாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி இந்த ஸ்டிச்சை பூரா இப்படி தான் போட்டுக்கிட்டே வரணும். ஒரு லாங்கு, ஒரு ஷார்ட். இந்த ஷார்ட் செயின் போடுறது வந்து மேல் நோக்கி போடணும். கீழே வந்து அந்த குட்டி லாக்கை வந்து கீழே பார்த்து போடணும். மேலே போடும்போது அந்த குட்டி லாக்கை வந்து மேலே பார்த்து போடணும். அந்த மாதிரி. அந்த ஸ்டிச்சு பக்கத்துலேயே போட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி லாங் செயின் ஒன்று, ஒரு ஷார்ட் செயின் ஒன்று. திருப்பி மேலே போகும்போது அது கொஞ்சம் கீழே இறக்கி லாங் செயின் ஒன்று, அந்த லாக்கை வந்து போட்ட ஸ்டிச் பக்கத்தில் அந்த லாக்கு. திருப்பி கீழே ஒரு லாங் செயின், கீழே அதே மாதிரி தான் ஷார்ட் செயின். திருப்பி மேலே போகும்போது அந்த ஸ்டிச் பக்கத்துலேயே போடாமல் கொஞ்சம் கீழே இறக்கி லாங் செயினை போட்டு அந்த லாக்கை வந்து அந்த ஸ்டிச்சு பக்கத்தில் போட்ட ஸ்டிச் பக்கத்தில் போடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஆஃப் லோடு வந்து இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணணும். இது வந்து நல்லா நெக்லைனில் ஃபில் பண்ணால் இன்னும் நெக்லைனுக்கு யூஸ் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது நம்ம பைப்பிங் கார்டு வச்சு இந்த ஸ்டிச்சு போடும்போது இன்னும் நல்லா எம்போஸ்டாக இன்னும் அழகாக இருக்கும். அதை வந்து அடுத்தடுத்த கிளாஸில் அந்த இதை பூரா நான் சொல்லித்தரேன். இது கொஞ்சம் கீழே இறக்கி ஒரு லாங்கு ஷார்ட்டை வந்து போட்ட ஸ்டிச் பக்கத்தில். திருப்பி அடுத்து இது கொஞ்சம் கீழே இறக்கி போட்டுட்டு லாங்கு போட்டுட்டு செயின் ஒரு குட்டி லாக்கு பக்கத்தில். லாங்கு ஷார்ட்டு. திருப்பி இந்த கீழே இறக்கி கொஞ்சம் இது பண்ணி லாங்கு ஷார்ட்டு. அடுத்து இங்கே லாங்கு ஷார்ட் செயின், இங்கே லாங் செயின் ஷார்ட் செயின், அதாவது லாக்கு. திருப்பி இங்கே ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ எண்ட் நாட் போட்டுடலாம். எண்ட் நாட்டு போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டெம் ஸ்டிச்சு போட்டாச்சு. எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி தான் போடணும். புரியலைன்னா உங்களுக்கு சொல்லுங்கள், நான் திருநூறுக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் போட்டுக்கோங்க. இதை வந்து இந்த ஷேப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா?
இந்த மாதிரி போட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஷேப்பில் இந்த டிசைனை போடுங்க. நாளைக்கு இதை வந்து நான் ஒரு திலகத்தில் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். தேங்க்யூ.